வா, இது விதைப்பு நேரம். வெற்றிடத்தில் விழும் கற்பாறைகள் கனப்பதில்லை. எனினும் மனதின் வெற்றிடங்களில் கடமை சுமைகள் கனப்பதன் காரணத்தை இயற்பியல் விதிகள் விளக்கவும் இல்லை. வாழ்வின் வெறுமையை வருங்கால மழலையர் தோள்களில் நாம் கவலையின் கனமாய் இறக்கிட நினைத்தால் நிகழ்காலம் நம் இருத்தலை நிராகரிக்கும். எதிர்காலம் ஏளனம் செய்யும். இது விதைப்பு காலம். இலவ விதைகளை நிலத்தின் மீது வீசி எறிந்து விதைப்பு வேலையை காற்றும் தொடங்கும் நேரம். மனித தலைகளின் சுமைகளை தாங்கும் பஞ்சு பூக்களை நாளை கொடுக்கும் என்ற நம்பிக்கை பணியில் ஊதற்காற்றும் உறுதியோடு அலையும். சில்வண்டும் செந்தேனியும் விதைப்பு வேலைக்காய் இயற்கை வயலில் சுழன்று திரியும். பறவைகளிட்ட எச்சங்களில் எழும் விதைகளும் முளைத்து ஆள் என எழும். ஆதவன் தழலை தாங்கும் நிழலையும் தரும். நமக்கும் இது விதைப்பு நேரம். நீ தத்துவ கூடையை தலையில் சுமந்து வீரிய சொற்களை விதைக்க எடுத்து வா. மௌன போர்வையை வீசி எறிந்து வேத வேலிகளை விலக்கி வைத்து தலைவிதிகளை தாண்டி வா. அந்த மூட இருள் கவிந்த காட்டு புதர்களை கடந்து வருகையில் வெளிச்சத்திற்கு அறிவு தழல்களை எரிபந்தமாய் ஏற்றி வா. இது விதைப்பு நேரம். மரணம் நம்மை கைது செய்யும் முன் வெளிச்ச விதைகளை மனித மனங்களில் விதைத்திட வேண்டும். நாளை நம் சமூகம் கிழக்கு வெளிச்சத்தின் உதய கீற்றுகளை உறக்கத்திலிருந்து எழுந்ததும் காணும்.